புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 4வது நாளாக மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்தை கைவிட மறுத்ததால் விவசாயிகளை ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்த உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல், வடக்காடு, கருக்காக்குறிச்சி, வானகன்காடு, கோட்டைக்காடு ஆகிய பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எனப்படும் இயற்கை எரிவாயு எடுப்பதற்காக மத்திய அரசின் ONGC நிறுவனம் ராட்சத ஆழ்துளை கிணறுகள் அமைத்துள்ளது. மக்களின் கடுமையான எதிர்ப்பு காரணமாக ரத்து செய்யப்பட்ட மீத்தேன் திட்டத்தையே ஹைட்ரோ கார்பன் என்றும் புதிய பெயரில் மத்திய அரசு புகுத்த முயற்சிப்பதாக நெடுவாசலில் 4வது நாளாக போராட்டங்கள் தொடர்கின்றன. தங்கள் நிலங்களை வாங்கும் போது எண்ணெய் எடுப்பதாக அதிகாரிகள் தெரிவித்ததாகவும், ஆனால் தற்போது இயற்கை எரிவாயு எடுக்க அரசு முடிவு செய்துள்ளது என்றும் பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது ஹைட்ரோ கார்பன் இருக்கு அப்படின்னு இது எடுத்தோம்னாக்கா என்ன பாதிப்புன்னு கூட தெரியாது சார். இந்த மக்களுக்கு அதெல்லாம் தெரியாம இருந்து இப்போ எங்க பசங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். இதை எடுத்தா என்ன பாதிப்பு, நாங்கள் இந்த விவசாயத்தை நம்பி தான் சார் இருக்கிறோம். படித்தவங்க +2லேருந்து மேல் படிப்பு படித்தவங்களுக்குலாம் எங்களுக்கு வேலை கிடையாது. எவ்வளோதான் பணம் கட்ட சொல்கிறாங்க, அந்த பணத்தை கூட நாங்கள் கட்டதில்லை. நாங்கள் இந்த விவசாயத்தை நம்பி ஒரு வெள்ளாமை எவ்வளோ, நாங்கள் ஆற்று தண்ணி கூட கிடையாது சார். இங்கே நான் ஒரு 2 ஏக்கர் இருக்கும் ஒருத்தருக்கு, அதுக்கு போர் போட்டு அதை வச்சு தான் நாங்கள் வெள்ளாமை விட்டு பொழைச்சிக்கிருக்கோம் சார். இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டால் விளைநிலங்கள் முற்றிலும் அழிந்துவிடும் என்று கூறும் பொதுமக்கள் நிலத்தடி நீர் முற்றிலும் வற்றிவிடும் என்றும் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். மண்ணெண்ணை அவங்களா போவாங்க, வருவாங்க, எடுத்துட்டு போவாங்க. என்ன பண்ணினாங்க, என்ன செஞ்சாங்கன்னு தெரியவே இல்லை, யாருக்கும் தெரியாது. இந்த போர் போட்டத்திலே அதிர்ச்சியிலே 2 உயிர் எங்க அம்மா செத்து போய்த்தாங்க. இதனால அழுதுகிட்டு அப்படியா செத்து போய்த்தாங்க. ஆனா அவளே இந்த பக்கிய வர்றது இவ்வளவு ஒரு ஏமாற்றம் தான். அது எங்களை ஏமாற்றி தான் எங்களுக்கு பண்ணினாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்களுக்கு தெரியாம தான் எங்களை எல்லாமே பண்ணிட்டாங்க. இதுமே நாங்க விட மாட்டோம், இனிமே நாங்க போராடுவோம். வானகன் காட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஆழ்துளை கிணற்றில் இருந்து வெளியேறும் எண்ணெய் கசிவை பார்வையிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு எதிராக அடுத்த கட்ட போராட்டங்கள் நடத்துவது குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். இந்த எரிவாயுவை எடுப்பதற்குள்ள முயற்சியை முற்றாக கைவிடுவதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை என்று சொன்னால் இந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட ஏதோ இந்த கிராமம் மட்டுமல்ல, இந்த சுற்றுவட்டார பகுதி மக்கள், இந்த மாவட்ட மக்கள் முழுவதும் ஒன்று திரண்டு ஒற்றுமையாக இருந்து இதற்கு எதிரான போராட்டங்களை தீவிரமாக நடத்துவார். கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகத்திற்கு இயற்கை எரிவாயு திட்டம் பேரழிவாக அமையும் என்றும் முத்தரசன் கூறினார்.